பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெர்சடைல் டைப் ஆஃப் டீம். புரியுதா? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட நிறைய அன்கேப்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வின்னர்ஸ். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு பர்டிகுலர் டீம்ல. ஸோ அதுல இருந்தே தெரியுது எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்கவுட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு. புரியுதா? அண்ட் கண்டிப்பா இந்த ஒரு ஆப்ஷன்ல இறங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் அண்ட் கோ ஒரு ஐடியாவோட தான் இறங்கியிருக்காங்க. சும்மா பிளண்டா எப்ப பார்த்தாலும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பிளேயர் பேரை சொன்னாலுமே ஆப்ஷன்ல உடனே தூக்கிடுவாங்க பிரீத்தி சிந்தா. அந்த மாதிரி தான் முன்னாடி இருந்தது. பட் இந்த முறை செம பிளான், செம ஸ்கெட்சோட வந்திருக்காங்க. அது எல்லாமே இருக்கலாம். ஆனா அது எல்லாமே இருந்தாலும் அதை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவன் தேவை. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்ரேயா ஐயரை செலக்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே கரெக்டா அவங்களுக்கு வந்து அமைஞ்சிடுச்சு. அதாவது நம்ம வந்து அதிக விலை கொடுத்து எடுத்த சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ப்ரெஷர் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இவங்க வந்து அந்த பிரைஸ் மணினால தான் திணறாங்க. எக்ஸாம்பிள் ரிஷப் பண்டா இருக்கலாம், வெங்கடேஷ் ஐயரா இருக்கலாம், ரவிச்சந்திரன் அஸ்வினா இருக்கலாம், சிவம் துபே, எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். ஆனா அதிகமா விலை கொடுத்து எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண ஒரே பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயர் தான். ஆஸ் அ பிளேயரா மட்டும் இல்ல, ஆஸ் அ கேப்டனாவும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலா செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.